ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு விக்ட்ரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ் டெஸ்ட் பேட்ச்க்கான கிளாஸஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து வல்லினம் மிகா இடம், அதாவது ஒற்றுப்பிழை மற்றும் சந்திப்பிழை அப்படின்னு இருக்கக்கூடிய இலக்கணத்தில் முதல் இயலில் இருக்கக்கூடிய முதல் டாபிக் ஒற்றுப்பிழை மற்றும் சந்திப்பிழை. அதாவது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக தவிர நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இலக்கணம் அப்படின்னா சந்திப்பிழை ஒற்றுப்பிழை. அதில் இலக்கணம் மிகும் மற்றும் மிகா இடங்கள் பார்த்துட்ருக்கோம். நேற்று ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் இடம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இப்போ வந்து இலக்கணத்தில் நம்ம வல்லினம் மிகா இடங்கள் வந்து பார்க்க போகிறோம். அப்போ எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு வல்லினம் மிகாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வல்லினம் நம்ம போடக்கூடாது. நேற்றே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நம்ம போடுறது வந்து வல்லின எழுத்துக்கள், அதாவது ஒற்று எழுத்துக்கள் வந்து நம்ம போட போகிறோம். அந்த கா சா தா பா, அதாவது இக்கு இச்சு இட்டு இப்பு, இக்கு இச்சு இத்து இப்பு அப்படிங்கிற அந்த 4 எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களை மட்டும்தான் நம்ம போட போகிறோம். அந்த ஒற்று எழுத்துக்கள் மட்டும்தான் இங்கே போட போகிறோம். ஸோ அப்போ அது எந்தெந்த இடத்துல வராது. அப்போ நம்மளுக்கு கொஷின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு சில தொடர்களில் எந்த இடத்துல வராதோ அந்த இடத்துல வல்லினம் மிகுந்து அவன் வந்து கொஷின் கொடுத்துருப்பான். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிழை என்ன, அப்போ அந்த இடத்துல வல்லினம் வருமா வராதா, ஸோ அப்போ வல்லினத்தை நீக்கி எழுதணுமா இல்லை அந்த இடத்துல உண்மையாலுமே வல்லினம் வரணுமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு புக் பேக்லேயே இங்கே கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மெத்தடை தான் கேட்பாங்க. அதையுமே நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கான ரூல்ஸை பார்த்துடலாம். ஸோ வல்லினம் எங்கெங்கெல்லாம் வராது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து எழுவாய் சொற்கள் அடுத்து வல்லினம் மிகாது. அப்போ எதெல்லாம் வந்து நம்ம எழுவாய் சொல்லுன்னு சொல்கிறோமோ அந்த எழுவாய் சொற்களுக்கு அடுத்து வந்து வல்லினம் வராது. அப்போ எழுவாய் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன, எதெல்லாம் நம்ம வந்து எழுவாய் சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எழுவாய் அப்படின்னா பெயர். அப்போது ஏதோ ஒரு பெயரை வந்து நம்ம சொல்லக்கூடிய சொற்களில் அந்த இடத்துல வந்து வல்லினம் வராது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எழுவாய் அப்படின்னா ஒரு செயலை குறிக்கிறதா இருக்கலாம். அதாவது ஒரு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் வரக்கூடியது நம்ம வந்து நவுன்னு சொல்லுவோம், சப்ஜெக்ட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதை தான் வந்து நம்ம தமிழில் எழுவாய்னு சொல்லுவோம். அப்போது ஒரு செயலை குறிக்கும் சொல், அதாவது யார் அந்த விஷயத்தை செஞ்சது, அது எதை பற்றி நம்ம பேசுகிறோம், அப்போ எவை அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட்டுக்கான கொஸ்டின் ஆன்சர் பண்ணக்கூடியதெல்லாம் நம்ம எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து நம்ம எழுவாய்ன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், தம்பி படித்தான். ஸோ தம்பி அப்படிங்கிறது இங்கே வந்து நவுன். ஸோ அப்போ எழுவாயாக இருக்குது. ஸோ தம்பி. அதே போல் யானை அப்படிங்கிறது ஒரு எழுவாய். ஸோ அப்போ எழுவாய்க்கு அதுக்கப்புறம் அந்த 2 வேர்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த கனெக்டர்ஸ் வந்து அந்த இடத்துல வராது. அப்போ அந்த இடத்துல என்ன வராது, வல்லினம் மிகாது. ஸோ எழுவாய் ஒரு சொல்லாக வந்துட்டு அடுத்து வரக்கூடிய சொல்லோட இணைக்கிறதுக்கு அந்த இடத்துல வல்லினம் வராது. அடுத்து அது இது எது ஆகிய சொற்களுக்கு இடையில வல்லினம் வந்து வராது. அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது. ஸோ அது இது எது இப்படிங்கிறது இந்த வார்த்தை முதலா வந்துட்டு இரண்டாவதா வரக்கூடிய வார்த்தைக்கு நடுவில் வந்து நம்ம என்ன போடக்கூடாது, வல்லினம் இடக்கூடாது. அடுத்து பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. ஏற்கனவே நம்ம பெயர் சொல் அதை எழுவாய் சொல்லிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெயரெச்சம், அதே போல எதிர்மறை பெயரச்சம், இந்த 2க்குமே வல்லினம் மிகாது. அப்போ ஏற்கனவே நம்ம நேற்றே நான் சொன்னேன் லாஸ்ட் கிளாஸில். ஸோ வினையச்சம்னா என்ன, பெயரச்சம்னா என்னன்னு அதிலே வீட்டில் சொல்லியிருப்பேன். அப்போது அதாவது பொருள் வந்து முடிவு பெறாமல் தொக்கி நிற்கிறத நம்ம எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பெயரை கொண்டு முடியும் எச்சம் நம்ம பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டுக்கு எழுதிய பாடல். அப்போ இது வந்து பாடல் அப்படிங்கிறது பெயரச்சம். அப்போ இங்கே வந்து தொக்கி நிற்கிதா எச்சம். ஸோ அப்போ பெயரச்சம், எழுதிய பாடல் அப்படிங்கிறது பெயரச்சம், எழுதிய. ஸோ அப்போ இது வந்து எதிர்மறை பெயரச்சத்திலே சொல்றாங்க. எதிர்மறைனா என்னது, நெகட்டிவா இருக்கக்கூடாது. அப்போ எழுதாத பாடல், எழுதாத அப்படிங்கும் போது அது எதிர்மறை. அப்போ பெயரச்சமா இருந்தாலும் சரி, எதிர்மறை பெயரச்சமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வல்லினம் மிகாது. அடுத்து 2ஆம் வேற்றுமை உருபு வந்து மறைந்து வரும் இடங்கள்ல வந்து வல்லினம் மிகாது. நம்ம ஏற்கனவே நேற்றே பார்த்தோம். 2ஆம் வேற்றுமை ஆகிய உருவாகிய ஐ வந்து வெளிப்படையா வரணும். அந்த வார்த்தையிலேயே ஐ அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும் பார்த்தோம். இங்க மறைந்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது. அடுத்தது உகரத்தில் முடியும் சொற்கள், உகரத்தில் முடியக்கூடிய அந்த வினை எச்சங்கள்ல வந்து மென்தொடர் குற்றியுலகமாகவோ இடைத்தொடர் குற்றியுலகமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. அப்போ உகரத்தில் முடியும் வினையச்சங்கள்ல வந்து வன்தொடரா இருந்தா மட்டும்தான் வல்லினம் மிகும். நேற்று பார்த்தோம், கடைசி ரூல் எடுத்து பாருங்க லாஸ்ட் வீடியோவில். ஸோ அதில் வந்து உகரத்தில் முடியக்கூடிய வினையச்சங்களாக வந்து அந்த இடத்துல வன்தொடர் குற்றியுலகங்கள், அதாவது குசுடு துபுரு அப்படிங்கிற அந்த குற்றியுலகங்கள் வந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வல்லினம் மிகும். மற்ற குற்றியுலகங்களான மென்தொடரோ இடைத்தொடரோ அந்த இடத்துல வந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகாது. அதே போல் வினை தொகையில வந்து வல்லினம் மிகாது. அப்போ எது எழுது பொருள், அதே போல சுடுசோறு, இது வினைத்தொகை. வினைத்தொகை அப்படிங்கிறது நம்ம காலத்தையும் குறிக்கிறது. அப்ப சுடும் சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப 3 காலத்தையும் குறிக்கிறத நம்ம வினைத்தொகைன்னு சொல்லுவோம். அப்ப காலங்களை குறிக்கிற 3 காலத்தையும் குறிக்கிற வினைத்தொகைக்கு அந்த இடத்துல வந்து என்ன வராது, வல்லினம் வராது. அதே போல அப்படி இப்படி எப்படி இந்த சொற்களை தவிர படி என முடியும். அப்ப படின்னு முடியக்கூடிய சொல் எதுலையுமே வந்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டுக்கு வந்து சொன்னா பாடும்படி,
கேட்கும்படி. ஸோ இந்த மாதிரி முடியக்கூடிய படின்னு முடிஞ்சால் அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது. ஆனால் எக்ஸப்ஷன் என்ன, அப்படி இப்படி எப்படி அதில் படி வரலாம். ஸோ அந்த 3க்கு மட்டும் வல்லினம் மிகும். மீதி படின்னு முடியக்கூடிய எந்த இதுக்குமே வந்து வல்லினம் வராது. அதே போல் உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. தாயும் தந்தையும் வெற்றிலையும் பாக்கும். அப்போ அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல மறைந்து வருது. இதெல்லாம் நம்ம உண்மை தொகைன்னு சொல்லுவோம். அந்த தொகையில் வல்லினம் மிகாது. ஸோ இப்போ இந்த ரூலை நீங்கள் பார்த்துக்கணும். இதுதான். ஸோ அடுத்தது இது வந்து உங்களுக்கு 6th இருக்குது. அதே போல் வந்து 9th அதே போல் உங்களுக்கு 9th and 10th வந்து உங்களுக்கு வல்லினம் மிகா இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை முடிச்சுட்டு இந்த ரூலை முடிச்சுட்டு அடுத்து நம்ம புக் பேக்கில் சில கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க, அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தோப்புக்கல். ஸோ இங்கே பாருங்க, தோப்பு கல், இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு மெய்யெழுத்து ஒற்றெழுத்து வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து இக்கு அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல இப்போ இல்லை. அப்போது இக்கு போட்டு நம்ம சொல்லக்கூடியதுக்கு ஒரு பொருளாகவும் இதுக்கு ஒரு பொருளாகவும் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பொருள், இதுக்கு என்ன பொருள், ரெண்டுமே தோப்பை பற்றி தானே சொல்கிறாங்க. அப்படின்னா இது தோப்புக்கல். அப்போது தோப்புல இருந்து எடுக்கக்கூடிய கல் அந்த பானம் எடுப்பாங்க இல்லையா, ஸோ அதை வந்து சொல்கிறது இது. அப்போ அந்த தென்னந்தோப்போ இல்லை வந்து பனந்தோப்போ ஏதோ ஒரு தோப்பிலிருந்து இறக்கக்கூடிய அந்த கல்லை குறிக்கிறது. அப்போ இது வந்து கல், அந்த பானத்தை குறிக்கிறது வந்து இது. ஆனால் இது வந்து தோப்புகள் அப்படின்னா மரங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்த தோப்புன்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல இங்கே வல்லினம் மிகுலனா ஒரு பொருளும் மிகுந்தால் இன்னொரு பொருளும் தருது. ஸோ அப்போ எந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படிங்கிறத அந்த ரூல்ஸ் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி எழுதிக்கணும். அதே போல் இங்கே கத்தி கொண்டு வந்தான், இங்கே கத்தி கொண்டு வந்தான். அப்போ இங்கே இக்கு போடும்போது நான் கத்திக்கிட்டே வரான், சவுண்டு பண்ணிக்கிட்டே வரான் அப்படிங்கிறது இதுக்கான பொருள். இதில் கத்தி எடுத்துக்கிட்டு வரான் அப்படிங்கிறதுக்கான பொருள். இப்போ மிகாடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா அது இது என்னும் சுட்டு பெயர்கள் ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ அந்த இடத்துல வல்லினம் மிகாது. ஸோ இதில் ஒரு 21 கொடுத்துருக்காங்க. இந்த 21 ரூலையுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து கொஷினில் வந்து நம்ம எழுதும்போது எப்படி அந்த கொஷினை அப்ரோச் பண்ணணும்னா, இப்போ ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க. அந்த வாக்கியத்தில் ஒரு சில இடத்துல வந்து வல்லினம் போடக்கூடிய இடத்துல போடாமலும் இருக்கலாம், இல்லை தேவையில்லாத இடத்துல வல்லினம் இருக்கலாம். இப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம புதுசாக ஒரு வல்லினம் இட்டு எழுதணும் அப்படின்னு நம்ம போட போகிறோம் அப்படின்னா அப்போ அது எந்த ரூலை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆ இ ஏ அப்படிங்கிற அந்த எழுத்து வந்தால் அந்த இடத்துல நம்ம வல்லினம் போடணும். அதே போல் அந்த இந்த இதெல்லாம் நம்ம வந்தால் வல்லினம் போடணும் அப்படின்னு பார்த்தோம். அதெல்லாம் சுட்டு திரிபுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ அந்த இடத்துல வல்லினம் போடணும். அப்போ இது எந்த ரூலை வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த ரூல் அப்ளிகபிள் ஆகுதா, அப்போனா இந்த இடத்துல நம்ம போடுறது சரி. அப்போது அந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னா அப்போ அதுக்கான ரூல் என்ன, இந்த இடத்துல வந்து எழுவாய் வந்திருக்கு, அப்போ எழுவாய் வந்தால் நம்ம வந்து வல்லினம் போடக்கூடாது. அதே போல் அது வந்திருக்கு, இது வந்திருக்கு, ஸோ அந்த வார்த்தைகள் வந்து நம்ம போடக்கூடாது. அப்போ அந்த ரூல் போடக்கூடிய இடத்துக்கான ரூலாக இருக்கட்டும், இல்லை இந்த இடத்துல வரக்கூடாதுங்கிறதுக்கான ரூலாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த ரூல் நம்மளுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அது என்ன காரணத்தினால அந்த இடத்துல வரும் வராது, அப்போ நம்ம போடுறது சரிதானா அப்படின்னு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான கொஷின்ஸ் தான் வந்து உங்களுக்கு புக் பேக்கில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே எந்தெந்த மாதிரி டிசைனாக கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வல்லினம் மிகாது தான், புள்ளி வச்சு எழுதக்கூடாது தான். ஆனால் அதை ஒவ்வொரு வெரைட்டி டைப்பில் கேட்டிருக்காங்க. அது எந்த மாதிரி அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நம்ம கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எல்லா மெத்தடையுமே ஒரு வாட்டி பார்த்துக்கணும். அதுக்கு பேஸாக இருக்கக்கூடியது என்னென்னா அந்த ரூல்ஸை வந்து மறக்காமல் தெளிவாக படிச்சுக்கணும். அடுத்தது எது எவை நம்ம பார்த்தோம். ஒரே ஒரு வினா பெயருக்கு மட்டும் வல்லினம் மிகுன்னு பார்த்தோம். மீதி வந்து வரக்கூடிய வினா எழுத்துக்களுக்கு நம்ம வராது. ஃபஸ்ட்டு வந்து ஏங்கிறது வந்துச்சுன்னா அந்த இடத்துல சுட்டெழுத்து, அதாவது வினா எழுத்தான ஏ வந்துச்சுன்னா வெறும் ஏ சட்டை அப்படின்னா எச்சட்டை. அப்போ ஏங்கிற எழுத்து வந்து அந்த இடத்துல வல்லினம் மிகுன்னு பார்த்தோம். அதே போல் வந்து எதுக்கு வந்து வல்லினம் மிகுன்னு பார்த்தோம், எந்த. ஸோ எந்த அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வினா எழுத்து வினா திரிபுக்கு மட்டும்தான் வல்லினம் மிகும். வேற ஏல ஏற்படக்கூடிய கேள்வி வேற எதா இருந்தாலும், அதாவது எது எவை இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கெல்லாம் வல்லினம் மிகாது. ஸோ எது எவைக்கெல்லாம் வல்லினம் மிகாது. அதே போல் எழுவாய் தொடர்பு தான் பார்த்தோம். இப்போ எழுவாயா இருக்கட்டும், எழுவாயினா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே போல் பெயரச்சம், அதே போல் வந்து எதிர்பொருள் பெயரச்சம் அதுவும் நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கெல்லாம் வல்லினம் மிகாதுன்னு பார்த்தோம். இப்போ பெயரச்சம் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. அதே போல் 3ஆம் 6ஆம் வேற்றுமைகளில் வல்லினம் மிகாது. 3ஆம் வேற்றுமையாக இருக்கட்டும், 6ஆம் வேற்றுமை உருபு அந்த இடத்துல வந்துச்சுன்னா இப்போ அண்ணனோடு, ஸோ அந்த இடத்துல ஓடு அப்படிங்கிறது வருது. இங்கே எனது சட்டை, ஸோ அந்த இடத்துல 3ஆம் மற்றும் 6ஆம் வேற்றுமை உருபு வருது. ஸோ அந்த உருபுகள் வரும்பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், 2ஆம் வேற்றுமை 4ஆம் வேற்றுமை உருபு வரும்போது வல்லினம் மிகும்.
இங்கே 3ஆம் வேற்றுமை 6ஆம் வேற்றுமைனா அப்போ வேற எந்த வேற்றுமை வந்தாலும் அந்த இடத்துல வராது. 6ஆம் வேற்றுமை மட்டும் தொகை வரும்போது தான் அந்த இடத்துல வல்லினம் மிகும். நேற்று நான் தெளிவாக சொல்லியாச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோவை நீங்கள் நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது விழித்தொடரில் வல்லினம் மிகாது. இது என்ன விழித்தொடர்? விழித்தொடர் அப்படின்னா ஏதாவது வேலையை சொல்லக்கூடியது, அதாவது கட்டளையிடும் வாக்கியம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய தொடர்களில் வல்லினம் மிகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தந்தையே பாருங்கள், அப்போ அந்த இடத்துல ஒரு வேலையை செய்ய சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்னை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு செயல் அந்த இடத்துல கேட்குறாங்க. அதே போல் மகளே அந்த இடத்துல ஒன்று கொடு அப்படிங்கிற ஒரு இது. அப்போ ஒரு கட்டளை, ஒரு வேலையை வந்து சொல்றாங்க, ஒரு செயலை வந்து சொல்ற மாதிரி வரது தான் விழி. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டளை இடும் போதோ இல்லை வந்து ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லும் போதோ அந்த இடத்துல வல்லினம் மிகாது. ஸோ கண்டிப்பா அந்த இடத்துல வல்லினம் மிகாது. அடுத்தது பெயர் அச்சத்துல வராது, ஏற்கனவே பார்த்தாச்சு. 2ஆம் வேற்றுமை தொகையில வந்து வல்லினம் மிகாது. ஏற்கனவே பார்த்தது என்ன? 2ஆம் வேற்றுமை உருவாகிய ஐ அப்படிங்கிறது வெளிப்படையா அதுல வந்துச்சுன்னா அந்த இடத்துல மிகும். ஸோ தொகை அப்படின்னாலே என்ன சொன்னேன்? மறைந்து வருவது. அப்போ ஐ வந்து அந்த இடத்துல மறைஞ்சு வந்துருந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகாது. இப்போ நாடு கண்டான், நாடை கண்டான், அந்த இடத்துல நம்ம படிக்கும்போது நாடு கண்டான்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு பொருள் என்ன? நாட்டை பார்த்துருக்கான். அப்போ அந்த இடத்துல ஐ நாட்டை, ஐ நாட்டை, அப்போ அந்த இடத்துல ஐ வந்து மறைந்து வருது. மறைந்து வந்தாலே அது வந்து தொகைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ வந்து 2ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. அடுத்து படி என்னும் முடியும் வினையச்சத்தில் வந்து வல்லினம் மிகாது. ஸோ வரும் ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ படின்னு முடிஞ்சாலே அதில் வந்து வராது. அடுத்து வியங்கோல் வினைமுற்று தொடர் எதெல்லாம்? கா இயர் அப்படின்னு வியங்கோல் வினைமுற்று. எடுத்துக்காட்டு வாழ்க, கான்னு முடியுதா? ஸோ கா அப்படிங்கிறது என்ன? இந்த இடத்துல வியங்கோல் வினைமுற்று. ஸோ இப்போ வியங்கோல் வினைமுற்று எதெல்லாம் வருதோ அந்த இடத்துல வல்லினம் மிகாது. அடுத்து வினை தொகையில வல்லினம் மிகாது. ஸோ வினைத்தொகை, வினைத்தொகை அப்படிங்கிறது என்ன? இங்கே வந்து குடி, இதுவுமே அதே போல தான். ஸோ பொருள் வந்து அந்த இடத்துல மறைந்து வரும். அதே போல் தொக்கி நிற்கும், பொருள் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்காது. அதை தான் நம்ம வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல வல்லினம் மிகாது. குடி தண்ணீர், வளர்பிறை, திருவளர் செல்வன். அப்போ இப்போ அதை மட்டும் பாருங்களேன். அப்போ குடி அப்படின்னா அது வந்து முழுமையான பொருள் அந்த இடத்துல கிடைக்கல. அதே போல் வளர் அப்படின்னு எல்லாம் முழுமையா எதை சொல்றாங்க, யாரை சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான பொருள் அந்த இடத்துல கிடைக்கல. ஸோ அது வினை தொகையில வராது. அடுத்தது 8, 10 அப்படிங்கிற அந்த 2 எண்களுக்கு மட்டும்தான் வல்லினம் மிகும். நம்ம நேற்றே பார்த்தோம். அது மீதி எல்லா எண்களுக்குமே வந்து வல்லினம் வந்து வராது. இங்கே பாருங்க, ஒரு புத்தகம் 3 கோடி. அந்த இடத்துல ஒரு புத்தகம் நம்ம சொல்லக்கூடாது, இப்போ வரக்கூடாது. 3 கோடி நம்ம சொல்லக்கூடாது, அது தவறு. அதே போல் உண்மை தொகை மறைந்து வந்திருந்தா அந்த இடத்துல வந்து உண்மை தொகைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த உண்மை தொகையில வல்லினம் வராது. அன்று, இன்று, என்று, ஆவது, ஆட, ஆடி போன்ற என்னும் சொற்களில் பின் வல்லினம் மிகாது. ஸோ இந்த மாதிரியான சொற்கள் மொத்தத்தின அன்று, இன்று, என்று, ஆவது, ஆட, அடி போன்ற இந்த சொற்கள் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் வராது. அதே போல் அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, சில சொற்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது. அது என்னென்ன சொற்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்தது 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. ஏற்கனவே பார்த்தோம். 3ஆம் வேற்றுமை, அதே போல வந்து 6ஆம் வேற்றுமை பார்த்தாச்சு. 5ஆம் வேற்றுமையும் அதுலேயும் வராது. வரக்கூடியது 2 தான். 2ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும்போது மட்டும்தான் வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். வேற எந்த வேற்றுமை உருபு வந்தாலும் அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது. அதே போல 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஸோ அப்போ இது தொகையில மிகிறது எத்தனை தான்? ஒரே ஒன்று. 6ஆம் வேற்றுமைக்கு மட்டும்தான் தொகையில வல்லினம் மிகும். வேற எந்த வேற்றுமை தொகையா இருந்தாலும் அதுல வல்லினம் மிகாது. அடுத்த நிலைமொழி உயர்திணையாய் அமையும் போது தொடரில் வல்லினம் மிகாது. இப்ப இது பாருங்க, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நிலைமொழி. ஃபர்ஸ்ட் இருக்கிறது நிலைமொழி, அடுத்தது 2ஆவதா இருக்கிறது வருமொழி. ஸோ அதில் நிலைமொழி வந்து எப்படி இருக்கணுமா? உயர்திணையாக இருந்துச்சுன்னா, அக்ரிணை தேவையில்லை, உயர்திணையாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல என்ன வரக்கூடாது? உயர்திணை பக்கத்தில் வல்லினம் வராது. இப்போ தலைவி கூற்று, தலைவிங்கிறது உயர்திணை. அதே போல் தொண்டர் படை, தொண்டர்ங்கிறது உயர்திணை. ஸோ அந்த பக்கத்தில் வல்லினம் அந்த இடத்துல வராது. அடுத்து சால, தவ, தட, குழு என்ற உரிச்சொற்களை தவிர ஏனைய உரிச்சொற்களுக்கு பின் வல்லினம் வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும்தான் சால, தவ, தட, குழு. இந்த 4 உரிச்சொற்கள், நிறைய உரிச்சொற்கள் நேற்று நான் சொன்னேன். ஸோ அதில் இந்த 4 உரிச்சொற்களுக்கு மட்டும்தான் வல்லினம் மிகும். வேற எந்த உரிச்சொல் வந்தாலும் அந்த இடத்துல வல்லினம் வராது. இங்க பாருங்க, உருபொருள். ஸோ இது உரிச்சொற்கள் தான். உருங்கிற வார்த்தை அந்த சொல் வந்து உரிச்சொல்ல தான் வரும். ஆனால் நனி, கடி இதெல்லாமே உரிச்சொற்கள் தான். ஆனால் இதெல்லாம் இந்த உரிச்சொற்கள் வந்து அந்த இடத்துல வல்லினம் மிகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர் மற்றும் இரட்டை கிளவி இதில் வற்றில வல்லினம் மிகாது. அடுக்கு தொடர் பார், சலசல, இச்சு வராது. அந்த இடத்துல சலச்சல அப்படின்லாம் வராது. ஸோ அடுக்கு தொடர் மற்றும் இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. அடுத்து கல் என்று முடியும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. கருத்துக்கள், இந்த கல்லுன்னு முடியக்கூடிய கல் அப்படின்னாலே அது வந்து அக்ரிணை பன்மை விகுதி. அது முடியும் போது அந்த இடத்துல கல்லுன்னு சேர்த்து எழுதுனா அந்த இடத்துல வந்து வல்லினம் எடுத்து எழுதக்கூடாது. கருத்துக்கள், பொருள்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. வாழ்த்துக்கள், அந்த இடத்துல இக்கு வராது.
ஸோ வாழ்த்துக்கள். அடுத்தது பை கைகள், இது பார்த்தீங்கன்னா ஐகார வரிசை தான். ஸோ நம்ம வந்து அகர வரிசை இகர வரிசையில் வல்லினம் மிகும்னு பார்த்துருப்போம். இது ஐகார வரிசையில் உயிர்மை ஓரெழுத்து சொற்களுக்கு பின்னாடி வந்து வராது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பையின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பையை பிரித்தா இப்போ கூட்டல் ஐ நம்மளுக்கு பையன்னு வரும், பிரிச்சாச்சு. அப்போ ஐகார வரிசையில் ஒரு சொல் வந்துருச்சு. அப்போ பை அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. அப்போ ஓரெழுத்து ஒரு மொழி அகரமாக இருந்தாலும் சரி இகரமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல மிகும். ஆனால் ஐ அப்படிங்கிற ஐகார சொல் வரும்போது அந்த இடத்துல வல்லினம் மிகாது. சரி, இப்போ நம்ம புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் ஆன்சர்ஸும் பார்த்துருவோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சுட்டு திரிபுனா வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரூல்ஸை வச்சு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சப்போஸ் சுட்டு திரிபு அப்படின்னா நம்ம பார்த்தோம் அந்த இந்த எந்த இதெல்லாம் சுட்டு திரிபுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல வல்லினம் மிகும். அடுத்து திசை பெயர்களுக்கும் வல்லினம் மிகும். பெயரச்சம்னா மிகாது. அடுத்து ஓமை தொகையில மிகும். நான்காம் வேற்றுமை விரியில மிகும். இரண்டாம் வேற்றுமை தொகையில மிகாது. உருபுல மிகும், இது தொகையில மிகாது. வினை தொகையில மிகாது. உருவகம்ல மிகும். அதே போல வந்து உருவகம் மற்றும் ஓமையில மிகும். அதே போல ரெண்டுமே மிகும். எழுவாய் தொடர்ல மிகாது. எதிர்மறை பெயரச்சத்திலையும் மிகும். சரிங்களா? இது வந்து ஒரு புக் பேக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9th and 10th இந்த புக் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த டைப்பில் கொஷின் கேட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரியும். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த மாதிரியும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வல்லினம் வருமா வராதா, ஸோ அப்படிங்கிற அந்த வல்லினம் இட்டு எழுதுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு இப்போ இதே பெட்டி செய்தி அதில் வந்து இந்த இச்சு போட்டு வருமா இல்லை இச்சு போடாமல் வருதுல இன்னொரு 2 வாக்கியங்கள் ஒரு லைனை கொடுத்துட்டு அந்த லைனில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டாக பியா சியா அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வல்லினம் இப்போ வருமா வராதா. அப்போ பெட்டி செய்தி அங்கே இச்சு வரும். விழா குழு கிளிப்பேச்சு. இப்போ இந்த இடத்துல கிளி அப்படிங்கிறது இது வந்து எழுவாய் தானே. அப்போ எழுவாய் பக்கத்தில் வல்லினம் மிகாதானே. இந்த இடத்துல எதுக்கு இப்போ வந்திருக்கு, அப்போ மிகாம தானே வரணும். கிளி பேச்சுக்கு இப்போ வராது இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இப்போ இந்த இடத்துல எழுவாய் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பின்னாடி என்ன பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் நான் இங்கே காட்டிடுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எழுவாய் தொடர் இதுதான். ஸோ வல்லினம் மிகாது நீங்கள் ரூலே கொடுத்துருக்கு. அப்போ எழுவாய்ங்கும் போது கிளி எழுவாய் தானே. குதிரை கிளி, இங்கே பாருங்கள் கிளி பேசும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அடுத்தது வரக்கூடிய அந்த வார்த்தை வந்து தாண்டியது பேசும் அப்படிங்கிற ஒரு முழு வார்த்தை வந்திருக்கு. இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டுக்கு. ஸோ எடுத்துக்காட்டுக்கு படித்தான் பிளிரியது. ஸோ அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு வார்த்தை வந்து வந்திருக்கு. இங்கே வந்து அது எச்சமாக வந்திருக்கு. ஸோ அப்போ எச்சமாக வரும்போது அந்த இடத்துல வந்து நம்ம இப்போ போடலாம். ஸோ எழுவாய் தொடர எச்சமாக வந்திருக்கு. பேச்சு அப்படின்னு முடிஞ்சிருக்கு. பேசும் அப்படின்னு இருந்தால் இந்த இடத்துல வந்து நம்மள போடக்கூடாது. இங்கே பேச்சுன்னு வரும்போது எச்சத்தில் முடியும் போது இந்த இடத்துல நம்ம இப்போ போடலாம். அப்போ கிளிப்பேச்சு, தமிழ் தேன், தைப்பூசம், கூட்டிக்கொடு, கத்தியை விட கூர்மை, கார்பருவம். ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே என்ன ஆகும், வல்லினம் மிகும். அடுத்து இப்போ தொடர் தரும் பொருளை கூறுக. இப்போ இது இந்த மாதிரி நம்மளுக்கு கேட்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சின்ன கொடி, இந்த இடத்துல இக்கு போட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இக்கு இல்லை. அப்போ இக்கு போட்டு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன, இல்லாமல் இருக்கிறதுக்கான பொருள் என்ன, அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பார்த்தோம். கல், அதை வெட்டி கத்தி கொண்டு வா, கத்தி. அப்போ ரெண்டுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்லே அதே போல தான். அப்போ சின்ன கொடி அப்படிங்கிறது இது ஏதோ ஒரு வரையப்பட்ட ஒரு சின்னம், ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சின்னமோ ஏதோ ஒரு சின்னமாக இருக்கலாம். அந்த சின்னத்தின் கொடி. இங்கே சின்ன கொடிங்கிறது அளவை சொல்கிறது சிறிய கொடி. அப்போ இக்கு போட்டால் அது வந்து ஒரு சின்னத்தை சொல்கிறாங்க. இக்கு இல்லை அப்படின்னா அதோட உருவத்தை சொல்கிறாங்க. இந்த தோப்புகள் ஏற்கனவே பார்த்தாச்சு. இது தோப்புக்கல்னா கல் குடிக்கிறது. இங்கே தோப்பு அப்படிங்கிறது வந்து தென்னை தோப்பு அப்படின்னு சொல்கிறது. கடைப்பிடி அப்படின்னா அது வந்து ஃபாலோ பண்ணுறது. கடைப்பிடி அப்படின்னா ஏதோ ஒரு கடையை பிடிச்சி அந்த இடத்துல வந்து நம்ம ஏதோ ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோம். அப்போ கடைப்பிடி, கடையப்பிடி அப்படின்னு சொல்கிறது. அதே போல் நடுக்கல் அப்படிங்கிறது அடையாள சின்னமாக ஒரு இதை வந்து நட்டு வைக்கிறதா நடுக்கல் அப்படின்னு சொல்கிறது. இந்த நடுக்கல்னா ஒரு கல்லை வந்து நீ ஊன்று, ஒரு கல்லை எடுத்து நீ வந்து நட்டு வை, அதுதான் நடுக்கல். இங்கே கைமாறு, இந்த இடத்துல இம்மு வந்திருக்கு. ஸோ கைமாறு அப்படின்னா உதவி. வெறும் இம்மு வராமல் கைமாறு அப்படின்னு சொல்லக்கூடியது கையில் இருக்கக்கூடிய மாறு அப்படிங்கிறதுக்கான பொருள். அப்போது கைமாறு அந்த வந்து திருப்பி ஒரு உதவி செஞ்சவங்களுக்கு அது வந்து கைமாறு, அந்த இடத்துல இம்மு வரணும். அதே போல் பொய்ச்சொல்,
இந்த இடத்துல நீ பேசியது பொய் சொல். இங்கே வந்து பொய் சொல் அப்படிங்கிறது பொய் சொல்வது தவறு அப்படிங்கிறப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வழி நம்ம இட்டு வந்தால் அதுக்கு என்ன பொருள், இடாமல் வந்தால் அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, நம்ம படிக்கும்போதே இதை எங்கே போய் படிக்கிறது, அப்போ இதுக்கு வந்து நீங்கள் நிறைய லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. புக்கில் இருக்கிறதே நம்மளுக்கு வந்து புக் பேக்கில் கொடுத்துருக்கிறதுல ஒரு சார்ட் ஆஃப் இந்த மாதிரி கேட்கலான்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான லிஸ்ட் வந்து கிடையாது. அப்போ நம்ம படிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும், ஒரு இது நம்மளுக்கு தெரியும். ஒன்று இப்போ தோப்பு அப்படிங்கிறது நமக்கு இப்போ பாருங்க, கத்தி கொண்டு வா. அப்போ நம்ம படிக்கும் போதே அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும் போதே அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். தோப்புக்கல் அப்படின்னா அப்போ தோப்பினது கல், தோப்புல இருந்து இருக்கக்கூடிய கல். அப்போ அது நம்மளுக்கு படிக்கும் போதே ஈஸியாக நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஸோ அதில் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அடுத்து சிந்தனை வினா அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க. இந்த இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னால தெரியும். இந்த இடத்துல இக்கு வரும், அதற்கு அப்படிங்கிறத அங்கே பிரிச்சிருக்காங்க. அப்போ எதுக்காக அந்த இடத்துல ஒற்றெழுத்து வந்திருக்கு, அது காரணம் என்ன, அப்போ வரக்கூடாதுன்னு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, கடைப்பிடித்தல், இங்கே வந்து கடைப்பிடித்தல். ஸோ அப்போ அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஸோ அதை வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே போல் இந்த ஸ்டான்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மெய் வரும், எந்த இடத்துல மெய் வராது அப்படிங்கிறதா இந்த ஸ்டான்ஸால். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வராது, இந்த இடத்துல இப்புங்கிறது இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போ வராது. அதே போல் இங்கேயும் வந்து இச்சு வராது. சரி, ஏற்கனவே தேவையில்லாத இடத்துல வந்து ஒற்றெழுத்து அங்கே போட்டிருக்காங்க, அந்த போட்டிருக்கிறத நம்ம நீக்கிறோம். அதே போல் இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு இக்கு வரும், இங்கு குறைவான அந்த இடத்துல இக்கு வரும். அதே போல் இங்கே வந்து இப்போ இரும்பை பயன்படுத்தி செய்த கோடாரி அந்த இடத்துல இக்கு வராது. அதே போல் இங்கே வந்து செய்த அப்படின்னாலே அந்த இடத்துல செய்த எதுவுமே இச்சும் வராது, செய்த இக்கும் வராது. அதே போல் கண்ணாடி பொருள், அதே போல் தோடு போன்றவை. ஸோ இந்த இடத்துல இப்போ வரும், இந்த இடத்துல இப்போ வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அதை வந்து பிரிண்ட் பண்ணி நீங்கள் வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இதுக்கான ஆன்சர்ஸை எழுதிக்கலாம். ஸோ வீடியோவில் கிளியராக தெரியும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்து எழுதிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் இந்த பேஜ். ஸோ இதுவுமே உங்களுக்கு ஒரு புக் பேக் தான். ஸோ இது வந்து இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. முறையான தொடர் அமைப்பு எழுதுக, இது வந்து நம்மளுக்கு நம்ம பின்னாடி பார்ப்போம். இன்னொரு யூனிட்ல வந்து இந்த தொடர் அமைத்து எழுதுறது இலக்கணம் இருக்கு. ஸோ அது பார்க்கும்போது இந்த தொடர், அதாவது நம்ம 4 வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 வேர்டு நம்ம அப்படியே கரெக்டாக ஆர்டரில் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதணும். எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரும் அப்படின்னு நம்ம ஒரு பேச்சு வழக்கில் எப்படி நம்ம ஒரு வார்த்தை பேசுகிறோமோ அதே போல தான். எழுவாய் ஃபர்ஸ்ட் வரும், அடுத்து அது வந்து நம்ம அடுத்த கிளாஸில் இந்த இலக்கணம் எப்போ வருதோ இந்த இது பார்க்கும்போது உங்களோட டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஒற்றுப்பிழை. அப்போ நான் கொடுத்துருக்க மெட்டீரியலில் உங்களுக்கு எந்தெந்த பேஜில் வந்து ஒற்றுப்பிழை இருக்கோ, சந்திப்பிழை இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அது இந்த வீடியோவில் நான் அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஓனாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது கரெக்டானு நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது இதுதான். ஸோ என்னன்னா, பின்வருவற்றில் தவறான செய்தி தரும் தொடர் எது. அப்போ நம்மளுக்கு ரூல்ல இருந்து இப்படி கொஸ்டின் கேட்கலாம் பாருங்க. ரூல்ல இருந்து ஸோ இப்போ இதில் எது தவறு அப்படின்னா இது எல்லாமே கரெக்டு தான். 8, 10 அப்படிங்கிற அந்த எண்ணு பெயர்கள் வரும்போது அந்த இடத்துல வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 2க்கு மட்டும் தான் நம்ம வந்து வல்லினம் போட போகிறோம். இது எதுக்குமே வல்லினம் வராது நம்பர்ஸ்க்கு, எண்ணு பெயர்களுக்கு. அப்போ இது வந்து தவறானதான் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே போல் 50, 80, அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன இலக்கணம் அப்படின்னா இதெல்லாம் தொகை சொற்கள். 50. ஸோ இப்போ வந்து அதை வந்து நம்ம தொகை சொற்கள்லாம் ஏதாவது சொல்லலாம்னா இப்போ மும்மொழி, அதே போல் இயலசை நாடகம் சொல்லுவோம். அதே போல் வந்து ஐம்பொறிகள், இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே வந்து தொகை சொற்களுக்குள்ள அடங்கும். அடுத்தது இந்த சொற்றொடர்களை முறைப்படுத்தி எழுதுகளாம் நம்ம எந்த கிளாஸஸில் பார்க்குமோ அது பார்ப்போம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த வல்லினம் ஒற்று எழுத்து மற்றும் சந்திப்பிழை மட்டும் இப்போ நம்ம பார்த்துருவோம். அடுத்து இந்த இடத்துல வல்லினம் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு சில புக் பேக் கொஸ்டின். ஸோ இதில் வந்து தோழி கூற்று இக்கு வருமா, தோழி கூற்று அப்படின்னு வருமா, வராது. ஸோ அதுக்கு இப்போ நான் இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது இப்போ இந்த இடத்துல வருமா வராதானா. இப்போ நீங்கள் இதில் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ரூல் இது அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ வராது அப்படின்னு நினைச்சாலும் அப்போ இதுக்கு எந்த ரூல் செட் ஆகும், அப்போ அந்த ரூல் கரெக்டு தானா, அதுக்கு இது அப்ளை ஆகுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ தோழி கூற்று அப்போ எந்த ரூல் பார்த்தீங்கன்னா 17வது ரூல். வராது அப்படிங்கிறதுக்கான 17வது ரூல் என்ன? 17வது ரூல் நிலைமொழியில் வந்து உயர்திணை வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து தொடரில் வல்லினம் மிகாது. அப்போ அந்த இடத்துல இது. ஸோ நான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி இந்த ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். அப்போ இந்த இடத்துல இது எதுக்குமே வல்லினம் மிகாது. அதுக்கான ரூல் என்ன அப்படின்னா இப்போ எலி கடிக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து நான் பிராக்கெட்டில் 3 போட்டிருக்கேன். அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது ரூல் என்ன? எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. அப்ப எலி கடிக்கும். பின்ன ஃபர்ஸ்ட் எழுவாய் வந்துருச்சு. அடுத்து வரக்கூடியது ஃபுல்லா வரணும்னு சொன்னேன், முழு பொருள் வரணும். கடிக்கும்ங்கிறது முழு பொருள் வந்துருச்சு. அப்ப அந்த இடத்துல என்ன வராது?
வல்லினம் மிகாது. ஸோ எப்படி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதை பார்த்து நீங்கள் எழுதிக்கங்க. ஸோ 17 இதுக்கு வந்து 6 ரூல். இந்த பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வாழ்க தலைவர், இந்த இடத்துல கா வருது. காங்கிறது வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று வந்தால் வல்லினம் மிகாதுன்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதே போல் கார் காலம், இது வந்து கால பெயர் சொல். ஸோ கால பெயர் சொல் 3 காலத்தை குறிக்கும் அந்த வினை தொகையாக இருக்கட்டும், காலத்தை குறிக்கும் சொல்லா இருந்தாலுமே நம்ம இடத்துல வந்து என்ன பண்ணக்கூடாது, வல்லினம் மெற்றி எழுதக்கூடாது. அப்போ இந்த இடத்துல வல்லினம் இடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வாழ்த்துக்கள், இந்த கல்லுன்னு முடிஞ்சா அந்த இடத்துல வல்லினம் இடக்கூடாது. அதே போல திருநிறை செல்வன், ஸோ இந்த இடத்துல திருநிறை ஐ அப்படிங்கிறது இந்த இடத்துல வருதே. அப்போ ஐ வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன போடணும், வல்லினம் போடணும். அப்போ அந்த இடத்துல இச்சு வந்து வரும். அதே போல திருவளர் செல்வி, இங்கே திருநிறை செல்வனுக்கு இச்சு வருது. அப்போ இந்த இடத்துல செல்வி கிச்சு வராதுன்னா வராது. ஏன்னா இங்கே வந்து நிறை திருவாளர், இங்கே தான் வருது, நம்மளுக்கு ஐ வந்து வரலை. அப்போ 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்தால் தான் நம்ம வந்து அந்த இடத்துல இச்சோ ஏதோ ஒரு ஒற்று வந்து போடுவோம். இங்கே வராதனால இந்த இடத்துல தொகை வராது. அடுத்து எது சரி எது தவறு, காரணம் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது காரணமும் கேட்டிருக்காங்க, அதனால நான் காரணம் இங்கே எழுதியிருக்கேன், அதையும் பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம். ஸோ இதில் வந்து அண்ணாமலை அப்படிங்கிறது ஒரு எழுவாய் தொடர். ஸோ எழுவாய் வரும்போது அந்த இடத்துல இப்போ வந்து வரக்கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். எழுவாய் அப்படின்னா ஒரு செயலை குறிக்கும், அதாவது யார் அதை செஞ்சது, எது அதை செஞ்சது, ஸோ எவை அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த இடத்துல வந்து இப்போ இச்சோ எதுவுமே வராது. அப்போ இந்த இடத்துல ஒற்று வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இக்கு வரும் பல்கலைக்கழகம். ஏன் அப்படின்னா அது காரணம், இது வந்து இருபெயரொட்டு பண்பு தொகை. ஸோ இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படிங்கிறதுலாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்லிட்டேன். ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிற ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து அத்தனை சிறியது, அப்போ இந்த இடத்துல இச்சு வருமா, வராது. அந்த அத்தனை இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே நிறைய வேர்ட்ஸ் இங்கே சொல்லியிருந்திருப்போம் இல்லையா. ஸோ அதில் அந்த இச்சுங்கிறது அந்த வார்த்தைக்கு பின்னாடி இச்சு வரக்கூடாது. அதே போல் ஆத்திச்சூடி, ஸோ இந்த இடத்துல இச்சு வரும். காரணம் அகர ஈற்றோ இகர ஈற்றோ புணர்ந்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒற்று வரும். அதான். அடுத்து எடுத்துக்காட்டுகள், இங்கே வந்து வன்தொடர் குற்றியலுகரம் வந்திருக்கு. எடுத்து தூ குசுடு துபுரு, அது வந்தாலே வன்தொடர் குற்றியலுகரம் தானே. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன வரணும், கா அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியலுகரம். இப்போ வன்தொடர் குற்றியலுகரம் வந்துச்சுனாலே அந்த இடத்துல ஒற்று மிகும். அதே போல் கீழ்ப்பக்கம் அந்த இடத்துல இப்போ வரணும், ஏன்னா அது வந்து இருபெயரொட்டு பண்புத்தொகை. அதே போல் சான்றோர் பேரவை, ஸோ சான்றோர்ங்கிறது உயர்திணை பக்கத்தில் என்ன வரக்கூடாது, ஒற்று வரக்கூடாது. சென்னை பல்கலைக்கழகம், ஸோ இந்த இடத்துல இப்போ வரும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதுக்கு வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு இப்போ வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, இங்கே சென்னை பல்கலைக்கழகத்துக்கு இப்போ வரணும்னு சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னா ஸோ சென்னைங்கிறது ஒரு ஊர், அது வந்து ஒரு பெயரை குறிக்கல. இப்போ இங்கே வந்து யார் அப்படின்னா அண்ணாமலை, யாருப்பா அது, அண்ணாமலை. அப்போ பெயரை குறிக்கிறது, இங்கே இது ஒரு ஊரை குறிக்குது. ஸோ அந்த இடத்துல இப்போ வரும் சென்னை பல்கலைக்கழகம். அங்கே இக்கு வரதுக்கான காரணம் என்ன, பல்கலைக்கழகத்துக்கு, ஏன்னா அது வந்து இருபெயரொட்டு பண்பு தொகை. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் தொடர்களில் வல்லினம் மிகவும் மிகா இடங்களை கண்டறிந்து அதற்கான இலக்கணம் அறிக, அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதே போல் இங்கே வங்கி கடன் அங்கே இக்கு வரும், ஏன்னா வந்து அகர இகர ஈற்று வரனால அந்த இடத்துல இக்கு வரும். அதே போல் பழங்களை பறிக்காதீர்கள், ஐ வந்திருக்கு. ஸோ இப்போ வெளிப்படையாகவே உருபு வந்திருக்கனால நம்ம அந்த இடத்துல இப்போ போட்டுக்கிறோம். திட்டக்குழுங்கிறது பெயரச்சம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒற்று போடக்கூடாது. அரசு ஆணை பிறப்பித்தது, அதுவும் அதே தான். ஸோ ஆணை பிறப்பித்தது அங்கே இப்போ வராது. அதே போல் மருந்து கடை இக்கு வரும். ஏன் அப்படின்னா இது வந்து இருபெயரொட்டு பண்பு தொகை, மருந்து ஒன்று கடை ஒன்று இருபெயரொட்டு பண்பு தொகை. ஸோ அந்த இடத்துல வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே தூ வந்திருக்கு. ஸோ அது ஒரு ரூலு. இன்னொரு ரூல் மருந்து கடைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ குசுடு துபுரு அந்த இடத்துல வந்து என்ன வந்திருக்கு, அதுக்கு அடுத்தது வல்லெழுத்து வந்திருக்கு. ஸோ அப்போ இதுவுமே என்ன இதில் வரும், வன்தொடர் குற்றியலுகரம், அதுக்கு பின்னாடி வல்லின எழுத்து வந்திருக்கு கா அப்படிங்கிறது. ஸோ அதனால அந்த இடத்துல வல்லினம் மிகும். அதே வேலையில்லா பட்டதாரி, ஸோ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அந்த இடத்துல இப்போ வரும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் வந்தாலே அந்த இடத்துல வல்லினம் போடணும் இல்லையா, அப்போ இங்கே இப்போ வரும். அடுத்து சிறப்பு பரிசு, ஸோ இதுக்கு வந்து இப்போ வராது, ஏன்னா அது வந்து ஊல முடியுது. ஸோ ஈல முடிஞ்சாதான் நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணுவோம், வல்லினம் இட்டு எழுதுவோம். அது சிறப்பு ஊல முடியுதுனால சிறப்பு பரிசு, அவ்வளோதான். ஸோ அடுத்து இது ஃபுல்லாகவே உங்களுக்கு நீங்கள் இந்த மெட்டீரியல் ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள். ஸோ எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு ஒற்று எழுத்து ஒல்லின ஒற்று மிகுமா மிகாதா, அதே போல் சந்திப்பிழை கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா பறவைகளும் இப்போ வந்து அந்த இடத்துல வரும். இங்கே காகத்திற்கு காது உண்டா, அதற்கு அந்த இடத்துல இக்கு மிகும். அதே போல் இங்கே எல்லா இப்போ வரும் பறவைகளுக்கும். மற்றபடி அங்கே வந்து இப்போ வராது. மற்ற நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல இது வராதுன்ட்டு. ஸோ அந்த இடத்துல இப்போ வராது. அதே போல் இங்கே பாலூட்டிகளில் இங்கே புறச் இச்சு வரணும் அந்த இடத்துல. அதே போல் வந்து காது கேட்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இக்கு வந்து வராது, காது கேட்கும் இக்கு வராது. அதே போல் இங்கே பறவைகளுக்கு இப்போ வந்து வரும் இந்த இடத்துல, இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புக் பேக் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய நம்பிக்கை முழுவதுமே புதிதாக இந்த போட்டிருக்க இடத்துல அந்த
இத்து வந்து வராது. அது நம்ம போடக்கூடியது வந்து எல்லா பிரச்சனை அதே மாதிரி இப்போ வந்து இங்கே வரும். சிங்கத்தை போல இப்போ வரும். எதிர்கொண்டு அந்த இடத்துல இத்து வந்து வராது. ஸோ அடிச்சிடணும். அடுத்து ஸோ எத்தனை முறை நீ மற்றவர்களை முன்னேறி செல்வதற்கும் அந்த இடத்துல வந்து முன்னேறிச் இச்சு வந்து வரும். அதே போல் நம்பிக்கை இந்த இடத்துல இத்து வந்து வரும். அடுத்தது தேர்ட் கொஷின். ஸோ தேர்ட் கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தரத்தை பொறுத்திருக்கிறது அந்த இடத்துல இப்போ வரும். இங்கே இக்கு வந்து வராது. கூர்ந்த கவனம் அப்படின்னு வராது. இங்கே அன்பை அடிப்படை தேவை அந்த இடத்துல இத்து வந்து வரும். அதே போல் ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நட்பு கொள்ள அப்போ இந்த இடத்துல இக்கு வந்து வராது. நட்பு கொள்ள. அதே போல் இங்கே வந்து இன்பத் துன்பங்கள் அந்த இடத்துல இத்து வந்து வரும். அதே போல் துன்பங்களை பெற்றோர்களுடன் அந்த இடத்துல இப்போ வரும். அடுத்த ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல் அந்த இடத்துல இப்போ வந்து வரும். இந்த இடத்துல வந்து உண்மையானவற்றை தெரிந்து கொண்டு அந்த இடத்துல இத்து வரும். இங்கே அதே போல் நல்லனவற்றை கற்றுக்கொண்டு இந்த இடத்துல இக்கு வந்து வரும். ஸோ எந்தெந்த இடத்துல இட்டு எழுதணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த குறில் நடில் வேறுபாடு, ஒருமை பன்மை பிழை, அதே போல் வந்து சொற்கடலை மாற்றி அமைத்து எழுதுக, இதெல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கு பேட்சில் வந்து நம்ம கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து நம்ம அதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஒற்றுப்பிழைகள் மட்டும் பார்த்துக்கேன். கடமையை செய் இச்சு வரணும். பலனை கேள் இக்கு வரணும். மரப்பொருட்கள் இப்போ வரணும். வாடகைக்கு கிடைக்கும் இக்கு வரணும். திரைப்படம் இப்போ வரணும். ஸோ அதே போல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த இடத்துல புகை உடல் நலத்திற்கு கேடு இக்கு. இங்கே பெறுவோம் அதனால் இப்போ. புறக்கணிப்போம் அதனால் இப்போ. தொழுவோம் ஸோ இத்து. அதே போல் இங்கே வந்து சிறந்த இச்சு. ஸோ அதே போல் இங்கே அடுத்த ஒற்றுப்பிழை பாடலை பிரித்து படி அப்படிங்கிறது. அப்போ இங்கே இப்போ இல்லாமல் வந்திருக்கு. அது வந்து பிழையாக இருக்குது. அப்போ திருத்தம் பண்ணி எழுதுனா இங்கே பாடலை அப்படிங்கிற இப்போ வந்து நம்ம சேர்த்து அதை வந்து எழுதணும். ஸோ அடுத்து இங்கே வல்லின மிகுமிடங்கள் இங்கே ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ என்னென்னா ஆ இ உ அப்படிங்கிற சுற்றெழுத்து வந்துச்சுன்னா அது வந்து 6ஆம் வகுப்பில் வந்து பார்த்துருக்கோம். அது வரும்போது நம்ம என்ன பண்ணணும், ஆ இ உ ஏங்கிறது வினா எழுத்து பார்த்தோம். ஸோ அதே போல் இது வந்து சுற்றெழுத்துக்கள்னு பார்த்தோம். இது வந்துச்சுன்னா அந்த பக்கத்தில் வந்து வழி எழுத்து மிகுந்து வரும். அச்சட்டை, இத்தோட்டம், இக்குளம், உப்பக்கம். ஸோ இந்த மாதிரி இது போட்டு எழுதணும். ஸோ அதை நானே செய்வனில் கொடுத்துருக்காங்க ஆ ஏ இ. ஸோ இது வந்து நீங்களே செய்யலாம். எல்லாத்துக்குமே ஒற்று வரும். என்ன ஒற்று வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வல்லினம் மிகுமிடங்கள். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஓடா, பாடா, காணா, செய்ய, எழுத, பேச, விளையாட, இந்த மாதிரியான இதெல்லாம் என்ன சொற்கள், அகர ஈற்று வினை எச்சங்கள். ஸோ இதெல்லாம் வரும்பொழுது அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஓடா குதிரை, பாடா காணா. ஏன் இதில் வந்து எப்படின்னா இது வந்து அகர ஈற்று ஓடா, அப்போ வந்து இட்டு கூட்டல் ஆ இங்கே வரும். அதே போல் இது தாக்கும் அதே போல் இட்டு கூட்டல் ஆ. அப்போ நாக்கு என்ன எழுதலாம், இன்னு கூட்டல் ஆ. செய்யா ஈ கூட்டல் ஆ. அதே போல் இத்து கூட்டல் ஆ. பேசா இச்சு கூட்டல் ஆ. இதே போல் இங்கே இட்டு கூட்டல் ஆ. அப்போ எல்லாமே பாருங்க இந்த இடத்துல அகர ஈற்று வருது. அப்போ அகர ஈற்று கொண்டு முடிஞ்சினாலே அந்த இடத்துல வல்லினம் மிகும். அதே போல தான் இகரையீடு நாடி இட்டு கூட்டல் ஈ வரும். ஸோ இங்கே வந்து இகரையீற்றில் முடிஞ்சினாலும் அந்த இடத்துல வல்லினம் மிகுந்து வரும். ஸோ இங்கே பின்வரும் சொற்களை சேர்த்ததுக்கு கூடி கூட்டல் சென்றான். இப்போ கூடி சென்றான், பதுங்கி கொண்டான், சொல்லி பார்த்தான், புலம்பி தீர்த்தான், அள்ளி கொடுத்தான். அப்போ அந்த இடத்துல ஒற்று போட்டு தான் நம்ம எழுதணும், சேர்த்தது இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா வல்லினம் இன்னும் ஒரு மிகுமிடம். 8 10 அப்படிங்கிறது வந்துச்சுனாலே வல்லினம் மிகும். இப்போ 8 கால் 10 பேர் அந்த இடத்துல வல்லினம் மிகுந்து தான் எழுதணும். அதே போல் எதிர்மறை பொருட்களையும் நம்ம எழுதுவோம். எதிர்மறை பெயரச்சம் ஈடுபட்ட எதிர்மறை பெயரச்சம் ஏற்கனவே பார்த்துருப்போம். அப்போ அப்படி வந்தாலும் வல்லினம் மிகுந்து தான் எழுதணும். சரி, என்ன பாடா குயில் அங்கே இக்கு வரணும். அதே போல் கேளா செவி, ஆடா தோழி, செய்யா செயல், செல்லா சொல்லா சொல். ஸோ இந்த மாதிரி இதுக்கும் வல்லினம் மிகுந்து தான் எழுதுறோம். ஸோ இதுக்கு இங்கே நானே செய்வேன் கொடுத்துருக்காங்க. அது நீங்களே எழுதலாம். எல்லாத்துக்குமே வல்லினம் மிகுந்து தான் நம்ம எழுத போகிறோம். இதுக்கு அதை ஈஸியாக நம்ம எழுதிடலாம். அதே போல் இங்கே ஸோ வல்லினம் மிகாததையும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்று பெறாத வினைச்சொற்களுக்கு வந்து வல்லினம் மிகாது. ஸோ வந்த குழந்தை, குழந்தை பெயரச்சம் தான். ஆனால் இங்கே பாருங்க, ஸோ வந்த முற்று பெறாத இருக்கா. ஸோ இது வந்து ஒரு வினைச்சொல்லா. அப்போ இந்த இடத்துல இச்சு வந்து வந்த குழந்தை, அப்போ இக்கு வராது. முற்று பெறா சொல்லா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒற்று வந்து வராது. ஸோ இதை வந்து இச்சொல்லை பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெயரச்சத்தில் ஒற்று போட்டு நம்ம எழுதக்கூடாது. உடைந்த பலகை, செய்த, கிழிந்த, காய்ந்த அப்படின்னு முற்று பெறாத ஒரு எச்சம் வந்து அந்த இடத்துல வருது. ஸோ அது வந்து அதனால அதை நம்ம என்ன போடக்கூடாது, அந்த இடத்துல ஒற்று போட்டு எழுதக்கூடாது. இங்கே சந்திப்பிலை அனைத்து துறைகளிலும் பாருங்க ஒற்று வந்து வருமா. அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே அரசு பணி
இந்த இடத்துல வரும். ஒன்மை பன்மை நம்ம அடுத்த கிளாஸஸ்ல பார்ப்போம். ஸோ சந்திப்பிலை மட்டும் இதில் தெளிவாக பார்த்துருங்க. ஆசிரியர் பெயரை இது வரணும். சேர்த்து பீமாராவ் அம்பேத்கர். ஏழைகளுக்கு இப்போ வரணும். அதே போல் நீதி பெற்று பொறுத்தந்தார் பெற்று தந்தார் அந்த இடத்துல இது வரணும். அதே போல் இங்கே வல்லினமைகள். ஸோ வல்லினம் மெய்களை இற்று எழுதுனாலும் அதே ஒற்று எழுத்துக்கள் சந்திப்பிலை தான். சந்திப்பிலை நீக்க எழுதுனாலும் அதே தான். மேடை பேச்சு இப்போ வரணும். மக்களை இலட்சிய பார்வையிலே இப்போ வரணும். அழைத்து செல்லும் மேடை பேச்சு இப்போ வரணும். நிலவை இப்போ வரணும். பிடித்து இச்சு வரணும். துடைத்துக்கு இச்சு வரணும். அதே போல் கொள்ளை கிணறு ஸோ அங்கே இக்கு வரணும். எள்ளு செடி, வெண்ணிலா பந்து, வெள்ளை பூ, வெற்றிலைக்கு சுண்ணாம்பு இச்சு வரணும். இலைப்புலி அந்த இடத்துல இப்போ வரணும். ஸோ இது சேர்த்து எழுதுக, இது நமக்கு தேவையில்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒற்றுப்பிழை. கடமையை செய் இச்சு வரணும். பலனை கேள் இக்கு வரணும். மரப்பொருட்கள் இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ கூறுநர் வேறுபாடு அடுத்தது பார்ப்போம். ஸோ இந்த பேஜ் ஏற்கனவே உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ அதனால் இது ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ அடுத்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயங்கொலிகள் மற்றும் இணை எழுத்துக்கள் அடுத்த கிளாஸஸில் உங்களுக்கு அதில் அந்த லெசன்ஸையும் உங்களுக்கு கவர் பண்ணி முடிச்சிருவோம். இப்போ அப்படியே நீங்கள் மெட்டீரியல் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒற்றுப்பிழைகளை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. எந்தெந்த இடத்துல ஒற்றுக்கள் இட்டு எழுதணும், பிழை சந்திப்பிழை எங்கே இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே கயிற்று கட்டில்னு இருக்குது. கயிறு கட்டில் இருக்குது. கயிற்று கட்டில் அப்படின்னு வரணும். ஸோ ஆப்ஷன் இதுக்கு செகண்ட் தான் கரெக்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் பேஜ் நம்பர் கீழே நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பேஜில் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ சந்திப்பிழை ஆசிரியர் பெயரை இதுவும் ஏற்கனவே ரிப்பீட்டட் கொஷின். சேர்த்து பீமராவ் அம்பேத்கர். ஏழைகளுக்கு பொருள் பெறாமல் வாடி பெற்று தந்தார். ஸோ இந்த பேஜ் ஏற்கனவே ரிப்பீட்டட் தான். இங்கே திரைப்படம் இப்போ வரணும். எடுக்க பயன்படும் இப்போ வரணும். படச்சுருள் இச்சு வரணும். அதே போல் திரைப்படம் இங்கே இப்போ மக்களை தன்பால் கட்டி அந்த இடத்துல இப்போ வரணும். ஸோ ஆன்சர்ஸ் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ பிடிஎஃப்லேயே எங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நீங்களாக அதை கைப்பட எழுதும்போது தான் உங்களுக்கு ஒரு சில இடத்துல இப்போ நம்ம இங்கே எழுதணுமா எழுதக்கூடாதா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஸோ அப்போ தான் நீங்கள் அதை தேடி பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் வீடியோஸில் இப்போ நான் சொல்லிட்டேன். ஸோ ஆன்சர் உங்களுக்கு தெளிவாகவே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பேஜில் இருக்கிறத நீங்கள் எழுதணும் அப்படின்னா ஸோ அந்த பாயிண்ட்டில் நீங்கள் வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிற நோட் பண்ணிவிட்டு திருப்பி நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வாட்டி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆன்சர்ஸும் நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கேட்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த கஷ்டமும் இருக்காது. ஸோ பிடிஎஃப்ல ஏன் எழுதி கொடுக்க முடியல அப்படின்னு பார்த்தா பிடிஎஃப் ஒரு சிலர் கலர் பிரிண்ட் அவுட் போடுவீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரிட்டனை நீங்கள் எழுதும்போது தான் உங்களுக்கு ஓரளவுக்கு இதை கவர் பண்ண மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த பிடிஎஃப் நாங்கள் புக்கில் இருந்து எதுவும் கம்பைல் பண்ண கிடையாது. ஸோ எல்லாமே நம்ம டிஎன் புக்ஸில் இருந்து டைரெக்டாக ஆன்லைன்லேருந்து எடுத்த பிடிஎஃப். ஸோ அதனால் அதில் எப்படி இருக்கோ அப்படியே கொஷின்ஸ் நாங்கள் கொடுத்தாச்சு. இது நான் கிளாஸ்க்காக நான் உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் என்னோட வெரிஃபிகேஷனுக்கு ரெஃபரன்ஸ்க்கு நான் ஒரு மெட்டீரியல் வச்சுருக்கேன். ஸோ அந்த மெட்டீரியல் இருந்தால் இப்போ உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதே போல் தான் வல்லினம் மிகுமிடம் மிகாயிடம் அப்படிங்கிற கொஷின் வரும். ஸோ நம்ம வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் இன்றைக்கி பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு பேச்சுலர் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேஜிலும் என்னென்ன வல்லினம் மிகும் மிகா இடங்கள் என்னென்ன ஸோ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ பார்க்குறதுல கொஸ்டின் நம்மளுக்கு டிஎன்பிசியில் கேட்கும்போது நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அந்த இடத்துல இப்போ ஒற்றை எழுத்து வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா என்ன ரூல் அந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அந்த இடத்துல வராது அப்படின்னா எதனால் இது வராது, அப்போ அதுக்கு என்ன ரூல் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். போடுறதும் 100% கரெக்டாகவும் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ இன்னொரு டவுட் என்ன கேட்குறீங்கன்னா இப்போ நீங்கள் கொடுத்துருக்க பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது இந்த மெட்டீரியல் 6 to 12 உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆயிருதா, அப்போ இதை மட்டும் பார்த்தாவே போதுமானதா, ஸோ வேறு எதுவும் தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் போதுமானது. இது 6 to 10th உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆயிடுச்சு. ஒற்றுப்பிழையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ ஒற்றுப்பிழை உங்களுக்கு 6 to 10th நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்னா இதுதாங்க ரூல்ஸு. ஸோ இப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். மெத்தட் ஆஃப் கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, புக்கில் எனக்கு கவர் ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ உங்ககிட்ட நியூ புக் 6 to 10th கையில் இருக்குது அப்படின்னா புக்கை எடுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரூல்ஸை பார்த்துட்டு ஒரு வாட்டி படிச்சுட்டு நீங்களாக ஒரு செல்ஃப் டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிறவங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ 6th standard எடுக்கிறீங்க, 6th standard ஃபஸ்ட் இயல் எடுங்க, இயல் 1 ஃபஸ்ட் டேர்ம் எடுங்க.
ஸோ ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் அந்த மொழித்திறனில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எடுங்க. ஸோ அதில் வந்து சந்திப்பிழை இருக்கா ஒற்றுப்பிழை இருக்கான்னு பாருங்கள். அதில் இருந்துச்சுன்னா ஸோ அப்போ அதுக்கு வருமா, ஸோ அதை நீங்களே வந்து செல்ஃபாக வந்து அட்டன் பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள். ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே இதில் வந்திருக்கும். ஒரு சில இது உங்களுக்கு மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் 6 to 10 ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒற்றுப்பிழை சந்திப்பிழையை நீங்கள் பார்த்துருங்க. ஸோ பாருங்க அப்படிங்கிறது நீங்களா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த இடத்துல எந்த ரூல் வரும், எது வராது, இந்த இடத்துல ஒற்று வருமா வராதா அப்படிங்கிறதுக்கான கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த தமிழ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஸோ நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். அட்மிஷனும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ தான் இனிமேல் தான் ஃபஸ்ட் டெஸ்ட் வரப்போது. ஃபஸ்ட்டு இலக்கணத்துக்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரைடே அன்றைக்கி தான் நடக்குது. ஸோ இன்னும் அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் அட்மிஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 250 தான். ஸோ ஸ்டில் அட்மிஷன் இஸ் கோயிங் ஆன், கிராப் சூன்.